அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மறைந்து போன பாரம்பரிய கலைகளை எல்லாம் தோண்டி எடுத்து அதையெல்லாம் புதுப்பிக்கும் வகையில் பல்வேறு முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் மறைந்து போன பாரம்பரிய விளையாட்டுகளையும் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் என்ற பெரும் நோக்கின் அடிப்படையில் எமது அன்னை மகளிர் கல்லூரியில் அதற்கான முயற்சி எடுத்து இன்றைய நாள் ஒரு பாரம்பரிய விளையாட்டு திருவிழாவாக இன்று வெகு விமர்சையாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதனால் இந்த விஷயத்தை எடுத்திருக்கோம்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லா பொம்பளை பிள்ளைங்கன்னு மட்டும் இல்லை, பசங்களாக இருந்தாலுமே எல்லாருமே வாட்ஸ்அப்பு மீடியா நல்ல விஷயத்துக்கும் பயன்படுது. அவங்க தேடி போகிறது பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களே எடுத்துக்கிறது இல்லை, மொபைல்லேயே மூழ்கி அவங்களுடைய வாட்ஸ்அப்பில் மூழ்கி அவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் அது மட்டும் இல்லை, நம்மளுடைய உடம்பை உறுதி செஞ்சுக்கலாம், நம்மளுடைய மனதை உறுதி செஞ்சுக்கலாம். ஒரு குழுவாக இணைந்து எல்லோரும் நம்ம செயல்பட்டால் அதுக்கு கூட்டு முயற்சிக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரியான பல கான்செப்டை வச்சு தான் இன்றைய பாரம்பரிய விளையாட்டு திருவிழாவை நாங்கள் இன்றைக்கி கொண்டாடிட்டுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஈவன் ஒரு டயர் உருட்டுதல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த காலத்து குழந்தைங்களுக்குலாம் தெரியும். அவங்களாம் தெருவில் லீவ் விட்டுட்டாங்கன்னா தெருவில் ஒரு பழைய பிஞ்சு போன டயரை கூட எடுத்துகிட்டு ஓடி போய் அதில் யார் ஃபஸ்ட்டு செகண்ட் வராங்கன்னு அது ஒரு அழகிய நிகழ்வு தான். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும், ஒரு நொங்கு வண்டி உருட்டுறது, பம்பரம் சுற்றி அடிக்கிறது, கோலி குண்டு உருட்டுறது, அப்புறம் கண்ணாமூச்சி ஆடுறது, குளக்கலையா முந்திரிக்கா, இந்த மாதிரி கிட்டுப்புல் அடிக்கிறதுன்னு பல விஷயங்களையும் இன்றைக்கி நம்ம திரும்பவும் அந்த மாணவர்களுக்கு, நம்மளுடைய குழந்தைகளுக்கு அந்த விளையாட்டினுடைய முக்கியத்துவம் தெரியணும், அவங்களுடைய உடம்பை அவங்க பேணி பாதுகாக்கணும், கண்ட விஷயங்களையும் அவங்க மனதை செலுத்தாமல் அவங்களோட உடம்பை உறுதி செய்யணுங்கிற காரணத்துக்காக தான் நாங்கள் இன்றைக்கி இந்த திருவிழாவை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதுக்கு எல்லாருடைய மத்தியிலிருந்தும் எங்களுக்கு பலவிதமான பாராட்டுதல்கள் கிடைச்சிருக்கு. இது ஒரு முதல் முயற்சியாக கரூர் மாவட்டத்தில் அன்னை மகளிர் கல்லூரி எடுத்து செஞ்சுருக்கோம். அப்படிங்கிற போது இதை நாங்கள் ரொம்ப பெருமையாக எடுத்துக்கிறோம். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல்லூரியாகட்டும் பள்ளிகளாகட்டும் அவங்களும் இந்த மாதிரியான ஒரு பாரம்பரிய விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்து செய்யணும். ஒரு கிரிக்கெட்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை அந்த காலத்துலேருந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற சடுகுடு அந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது அன்னை மகளிர் கல்லூரியில் இன்று சிறப்பாக பாரம்பரிய விளையாட்டு திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இத்தகைய திருவிழாவின் நோக்கம் எமது கல்லூரி மாணவர்களிடமிருந்து அழிந்து கொண்டு இருக்கக்கூடிய பாரம்பரிய விளையாட்டுகளை மீட்டு எடுப்பதற்காக இத்தகைய திருவிழாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. பாரம்பரிய விளையாட்டு என்பது ஏன் அழிந்து வருகிறது என்றால், இக்காலகட்டத்தில் குழந்தைகள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் செல்ஃப் ஃபோனில், அதாவது கைபேசியில் மூழ்கி விடுகிறார்கள். இதிலிருந்து அன்றைய காலகட்டத்தில் விளையாடி கொண்டிருந்த பாரம்பரிய விளையாட்டான பாண்டி, பல்லாங்குழி, தாயம், பிற விளையாட்டுகளை அவர்களுக்கு தெரியும் வகையில் அந்த விளையாட்டுகளினுடைய பயன்பாட்டுகள் முக்கியமாக குழந்தைகளை சென்றடையும் நோக்கத்தில், முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு பல்லாங்குழி விளையாடினீங்கன்னா ஞாபக சக்தியை அதிகப்படுத்து. இதே ஒரு பம்பரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய குறிப்பாத்து அடித்தல், கான்சன்ட்ரேஷன் பவரை அதிகரிக்கக்கூடியது. அது மட்டும் அல்லாமல் பெண்களுக்கு உடல் உபாதைகள் நிறைய ஏற்படும் காரணங்கள் அதிக அளவில் இருப்பதனால் அதையும் விளையாட்டுகள் விளையாட்டுகள் மூலம் செவ்வனே நிறைவேற்றப்படுகிறது.
பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி மேம். ஒத்தையாரத்தை எழுதிச்சுட்டு அங்கங்க வச்சு மாணவர்களும் உடனடியாக வரணும். ஒத்தையாரத்தை வின்னர் கிருஷ்ணவேணி. தேர்ட் பேட்ச் First place, Krishnaveli. Second place, Sivapriya. Third match, Krishnaveli, first place. Second match, Sivapriya, second place. கடைசியா வரும்பாரு அடுத்த ஒத்தையாரத்தை அடைந்த அனைத்து குழந்தைகளுக்கும் ரொம்ப நன்றி. செம்மையா விளையாடுங்க உண்மையில.